வணக்கம். இன்றைக்கி மே 10th ஃப்ரைடே. ஸோ இது வந்து மே மந்தோட 2வது ஃப்ரைடே. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் நம்ம பார்த்தோம். 2 நாள் பண்ணோம். ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸு, அப்புறம் மறுபடியும் ப்ராஃபிட் சின்ன சின்ன ப்ராஃபிட் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்னும் மே மந்த் வந்து ஒரு கிளியரான ட்ரெண்டு வந்து நமக்கு இது கொடுக்கல. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா மேலே கீழே டெய்லியுமே வந்து ஒரு 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 கிளியர் ட்ரெண்ட் கிடையாது. ஒரு ஜிட்டரியான மார்க்கெட்டில் தான் இருக்கும் நம்ம. ஏன்னா ஒன்று வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டு, இன்னொன்று வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே போகிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஏற மாட்டேங்குது, ஆனால் இறங்கவும் இல்லை. ஸோ சடன் டவுன்ஸ் வந்து அப்பப்போ வந்துனே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் தான் போயின்னு இருக்குது. பட் அது எப்படி போனாலும் நமக்கு அது ரிஸ்க் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலாக இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன மார்க்கெட்டோட ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கீழே இறங்கி மேலே போகத்தாவே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மேலே போயினே இருக்கும். ஆனால் இன்ட்ராடேயில் வந்து டவுன் ஆகி தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த ட்ரெண்ட் எடுக்கிறோமோ அந்த சைடு நம்ம போயிடுவோம். இதுதான் ட்ரேடரோட ஸ்டைல். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன் சைட் இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் என்ன ஆகும், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போல ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேடருக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். இன்வெஸ்டரால் வந்து ஓவரால் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும் போதும், அவங்களால ப்ராஃபிட் வந்துட முடியும். ஆனால் ட்ரேடருக்கு அப்படி கிடையாது. எப்போவுமே வந்து என்ன பண்ணால் அவங்க ட்ரெண்டை வந்து எந்த சைடுன்னு கண்டுபிடிச்சி அந்த சைடில் போகணும். அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு போச்சுன்னா லாஸை புக் பண்ணினே இருக்கணும். ஸோ இது வந்து ட்ரேடருக்கான ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாமே இன்ட்ராடேயில் பண்ணுறோம். ஸோ இன்ட்ராடேயில் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கியான டேவோட ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டை நம்ம போகணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து 9:50 9:30 நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஷியன் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஏஷியன் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி, அது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அந்த நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் ஒரு ட்ரெண்டில் போயின்னு இருக்கும். அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்த்து நம்ம மார்க்கெட் அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணோம் இல்லை ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து ஆஃப்டர் 12 இல்லை 1 o'clock போல் வந்து என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டில் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், இல்லை எகென்ஸ்டாகவும் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டு ஏஷியன் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? வேறு எதுவும் நியூஸ் இல்லைன்னா. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே போகிறதுக்கான ஒரு விஷயம். இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு எப்பவுமே இது பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி டவுன் மூவ் அப்படின்னு சொல்லி போனோம்னா நீங்கள் டவுனில் தான் போகுது. நாளைக்கு திடீர்னு மார்க்கெட் அப்பில் போகுது அப்படி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நைட் நம்ம க்ளோஸ் பண்ணி போகிறோம், மறுபடியும் நாளைக்கு காலை ஓப்பன் பண்ணும்போது அப் ட்ரெண்டை கண்டுபிடிச்சி நம்ம அப் ட்ரெண்டில் போயிடுவோம். ஸோ இன்ட்ராடே பிளேயருக்கு இதுதான் பெனிஃபிட். அதனால தான் நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம், பொசிஷன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பொசிஷன் எடுத்து நிறைய நாள் லாஸ் தான் வந்துருக்கே தவிர ஒரு அதுக்கு வேறு மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வேறு மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். ஓகேவா? எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து இன்ட்ராடே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரேடுக்கு வருவோம். ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி மே 10th. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ 70,000 கிட்ட போயிட்டு அப்புறம் டவுன் ஆகி மறுபடியும் இப்போ அது போகுது. இப்போ கிராஃபும் பார்த்திங்கன்னா அதே தான். என்னென்னா ஒரு இடத்துல மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் ரீச் ஆகும், அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஃபால் ஆகும், மறுபடியும் அதை பிரேக் பண்ணி மேலே போகும். இப்போ இங்கே பாருங்களேன், 20,000 பாருங்களேன். அந்த 20,000 கிட்டேயே தான் வந்து ஒரு 1 month, ஜனவரி 1 ஃபெப்ரவரி 1 வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போயிடுது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு டெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டெஸ்டிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி போயினே இருக்கும். ஸோ எப்போவுமே மார்க்கெட் வந்து சைட் வேலையே போகணும்னு சொல்ல முடியாது, இல்லை ஒன் சைடாகவும் போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே கலந்தது தான் மார்க்கெட். அது எல்லா சிச்சுவேஷனும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு முடியாத நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துடுவோம். ஓகேவா? ஸோ பார்க்குறோம், நம்ம போட்ட கேபிட்டல் வந்து 1,90,000 கேபிட்டலுக்கும் 10,000 ரிஸ்க்குக்கும் போட்டோம். ஸோ இப்போ 1 lakh நம்ம டோட்டலாக போட்டிருக்கோம். நமக்கு வந்து ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 8.38% இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
நமக்கு இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 68% வந்து நமக்கு ப்ராஃபிட் இதில் வந்துடுச்சு. ஸோ இது இல்லாமல் ட்ரேட் ரன் வந்து ஒரு நாள் ஒர்க் ஆகலை, அன்றைக்கி நமக்கு ஒரு 6,000 ப்ராஃபிட் 4,000 3,000 ஆமாம் 4,000 ப்ராஃபிட் கிடச்சிது. இன்னொன்று நம்ம வந்து டேர்கெட்டை எடுத்து விட்டுட்டு ஒரு நாள் பண்ணோம், அன்றைக்கி நமக்கு எக்ஸ்ட்ரா 6,000 ஒன்று கிடச்சிது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஒரு 10,000 நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ அதை நீங்கள் இதில் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 78,000 கிட்ட நம்ம எடுத்துட்டோம். ஸோ 1 lakh போட்டு இந்த 7 to 8 months பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 80% எடுத்துட்டோம், ப்ராஃபிட் வந்துடுச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து மந்த் வைஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து செப்டம்பர் மிடில் ஆரம்பித்தது. நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் நீங்கள் கணக்கு எடுக்கிறவங்க கூட 1 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே, ஸோ 8 மாதம் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோம். ஸோ மே மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நமக்கு நேற்று வரைக்கும் 1,464 நம்ம ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, மே மந்த்தில் நம்ம 1,464 ப்ராஃபிட் இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா இது வந்து ஈவன் தோ மந்த்லி வந்து நமக்கு வந்து ஒரு 8% ரிட்டர்ன் கொடுத்தாலும் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய கால் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா 8%ன்றது வந்து ஒரு ஒரு அன்யூஷுவல் ரிட்டர்ன். நம்ம அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். நீங்கள் லாங் டேர்ம் மார்க்கெட்டில் இருக்கணும், ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு ஒரு எஃப்டியை இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டோட ரிட்டனை பீட் பண்ணணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டனை பீட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ட்ரேடிங் பிஸ்னஸை வந்து கரெக்டாக கொண்டு போகாது. ஓகேவா, ஸோ எப்பவுமே இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது, அதில் எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, எல்லாமே கேல்குலேஷன் தான். ஓகேவா, ஸோ வந்து உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே வந்து ஒரு 2 to 3% வச்சுக்கோங்க. அதுவே அதிகம், பட் அவ்வளோ வச்சிங்கன்னா உங்களால் வந்து லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு உங்கள் கேஷ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேங்க் சைடு போகிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை தவிர்த்து சொல்கிறேன். நீங்கள் என்பிஎஸ்ஸு இல்லை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லை வந்து வேறு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எது போனாலும் சரி, ஈவன் கோல்டு சவரன் பாண்ட் அது போனாலுமே சரி, உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 7 to 9%, 7 to 9% இந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் போகிறீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களால் ஒரு 12% வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஈவன் ஒரு 10 years 15 years இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு 16-17% வந்து டச் பண்ண முடியும். அதுக்கு மேலே சாத்தியன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா, இருக்குது. ஆனால் வந்து நம்ம கேஷ் நம்மளோட பணத்தை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது அதில் வந்து என்ன ஆகிடுன்னா ஒன்று 15% கொடுக்கும், ஒன்று 20% கொடுக்கும், ஒன்று 12% கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. அதே மாதிரி தான் நம்மளும் இங்கேயும். ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் 12% கொடுக்குது, நம்ம அதை பீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 15 to 20% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி வந்து ஒரு 1.5% to 2% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2% எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 24% கிடைக்குது. ஸோ எல்லா சார்ஜஸும் போக உங்களுக்கு ஒரு 20% கையில் நின்றுனாலே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா, ஸோ அப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து 80% இந்த வருஷம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகுனா நமக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஓகேவா, ஸோ மேபி இதே லெவலுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம், இல்லை கம்மியாகவும் ஆகலாம். ஓகே, ஏன்னா நான் போன வருஷம் பண்ணும்போது என்னோடய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 5% தான் ஆவரேஜாக இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு வந்து போன வருஷம் 60% ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7-8 months வந்து 80% வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வரப்போகிற மாதங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 2-3% மாதத்துக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். தாராளமாக ப்ராஃபிட் வரும், நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணலாம். இப்போ இங்கே கீழே பாருங்களேன், நமக்கு ஒரு நாளைக்கு 4,000 ப்ராஃபிட் வருது. நம்ம சொன்னது 3,000 தானே உங்களுக்கு, அதாவது ஒரு லட்சத்துக்கு 3,000 நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நமக்கு 4,000 ப்ராஃபிட் வருது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு நல்ல அந்த நாள் நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே வரணுனாலும் வெளியே வரலாம், தப்பு கிடையாது. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த மே மந்த்துக்கு நமக்கு வந்து 62 ட்ரேட்ஸ் எடுத்ததுக்கு 1,464 ப்ராஃபிட் வந்துருக்கு. நீங்கள் ஈவன் 1.5%. இப்போ இன்றைக்கி ஒரு 1,500 to 2,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 3,500 வந்துச்சு. ஸோ 3.5%. இன்னையோட நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பாயிண்ட்டு. ஓகேவா, ஸோ இன்றைக்கி ட்ரேட் பார்க்குறோம். 671 வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் ரன் ஆகின்னு இருக்குது. 1000 வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 1,22,700. ஸோ இது ஏன் நான் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெய்லியுமே வந்து என்னோடய கேபிட்டல் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேபி எனக்கு தெரியல, எடிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஃபேக்காக கூட இருக்கலாமே, வீடியோ எடிட்டிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு கூட இருக்கலாம்ல. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நான் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டெய்லியுமே காமிச்சுன்னு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இன்னும் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ட்ரேடராக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய கால்ஸு, நிறைய கோர்சஸ் இது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணி போயிட்டு நான் கோர்சஸ் போகும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் நிறைய காசு செலவு பண்ணிவிடுவேன். போயிட்டு அவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, நான் கேட்டுன்னு வருவேன். வீட்டில் வந்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு அது வராது. ஆக்சுவலாக வராதுன்றத விட நான் கரெக்டாக தான் பண்ணுவேன், அது ப்ராஃபிட் வராது. அவங்ககிட்ட போய் கேட்டேன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அதை நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது, நீங்கள் இப்படி பார்க்கணும், இன்னும் நீங்கள் போய் அந்த வீடியோ மறுபடியும் பாருங்க, இன்னும் நீங்கள் கற்றுக்கணும், இன்னும் நீங்கள் கோர்ஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நம்மளால் ப்ளேமும் பண்ண முடியாது, நம்ம மேலே இருக்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு 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 விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அது வந்து தப்பாக போகும்போது நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம், ட்ராப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நான் யாருக்கும் இந்த கோர்சஸ் அது இதுன்னு யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஈவன் யாராவது உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட அதாவது என்கிட்ட தான் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் இல்லை, இந்த மாதிரி ஊறப்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் எல்லாக்கிட்டையும் இருக்குது, யார்கிட்ட வேணால் வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, அவங்க எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க, அவங்களோட பிஎன்எல் வந்து பேக் ஆஃபீஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறாங்களா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லுங்கள், ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லி அதில் லைவாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் பிஎன்எல்ல ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி இப்போ நான் வந்து இப்போ ஃபின்வே ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு என்னோடய பேக் ஆஃபீஸில் போயிட்டு ஃபின்வே ஷேரில் இருக்க ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களால் டெய்லியும் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்ற வீடியோ கூட மேட்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த வீடியோ எவ்வளோ ஜென்யூன்னு, எப்படி நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுதா இல்லை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு நம்ம என்னென்ன இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வெறும் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டனோ இல்லை வந்து ரியாலிட்டியில் அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னென்னா ஒன் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து எப்படின்னா இருக்கிறது மொத்தம் 3 சிச்சுவேஷன் தான். ஒன்று மேலே போகும், இல்லை கீழே போகும், இல்லை சைட்வேல போகும். ஸோ அதனால் இந்த 3 தான்றதுனால எல்லாருமே அதை ஒவ்வொரு மாதிரி செல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இண்டிகேட்டர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயும் ட்ராப் ஆகிடாதீங்க, பேக் ஆஃபீஸ் கேளுங்க. ஏன்னா நான் எனக்கு கால் பண்ணியிருக்க நிறைய பேர்கிட்ட நான் பேக் ஆஃபீஸ் கேட்டிருக்கேன், இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. கொடுக்குறேன்னு வாங்க, ஃபோனை வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ண மாட்டாங்க. இல்லை நம்மளே சேஸ் பண்ணாலும் இன்றைக்கி நாளைக்கு இல்லை ஒரு டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறோம், எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பதில் தான் வருமே தவிர இது வரைக்கும் யாருமே எனக்கு பேக் ஆஃபீஸ் காமிச்சதே கிடையாது. ஓகேவா? ஸோ அதுலேயே அவங்களோட ஜென்யூனிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை என்ன நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்களோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க உங்களோட டிப்ஸ்க்காக, இல்லை அவங்க கால்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கேட்டு வாங்க. ஒரு எக்ஸலில் போட்டு கொடுக்கறதுல வந்து எந்த யூஸுமே இல்லை. ஒரு எக்ஸலில் வந்து நான் இங்கே வாங்கினேன், இங்கே விற்றேன்னு நானே போடுவேன். ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் எந்த கால் ஏறிக்குது, எந்த புட்டு ஏறிக்குது, எந்த ஸ்டாக் ஏறிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி ட்ரேட்டு, இன்றைக்கி இந்த இடத்துல கால் கொடுத்தேன், இத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆச்சு, இவ்வளோ டார்கெட்டு, இவ்வளோ ப்ராஃபிட்டு, இவ்வளோ ப்ராஃபிட்டு, இன்றைக்கி லாஸ் ஆச்சு அப்படின்னு நானே எவ்வளோ வேணால் மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டேட்டா எதையுமே நம்பாதீங்க, பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் கேளுங்க. அதுவும் ரிப்போர்ட்டாக கேட்காதீங்க, லைவில் கால் ஒரு வீடியோ காலில் போயிட்டு, வீடியோ காலில் ஸ்க்ரீன் ஷேர் செஷனில் போயிட்டு என்டிஸ்க ஸ்க்ரீனை காமிக்க சொல்லி அதில் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஜென்யூனிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ பாருங்கள் எப்படி தொடர்ந்து போகுதுன்னு. இன்றைக்கி 650 ப்ராஃபிட் வந்துருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இல்லை ஏதாவது வீடியோ என்னோடய பேக் ஆஃபீஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் கால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டைம் வந்து 12:50.
லாஸ் வந்து ஒரு 1000 போயிட்டு இப்போ ரெக்கவர் ஆகி ஒரு 300 இருக்குது. மார்க்கெட் அகைன் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. டைம் 1:20. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 700 ப்ராஃபிட் ரன் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்க்கணும் எப்படி போகுதுங்க. டைம் 4 o'clock ஆகுது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு 1440 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஜிட்டரியான மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 1000 ப்ராஃபிட் வந்துச்சு, 700-800 ப்ராஃபிட் வந்துச்சு, அப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு, மறுபடியும் ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ட்ரேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லக்கிலி நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் 1500 ப்ராஃபிட் வந்துருச்சு. மண்டே ஒரு ட்ரேட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.